ஏ2டி நந்தா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவரு முகமது அலி ஜின்னாவே நல்ல விதமா பேசிட்டாருன்னு இன்ஸ்டால இவரு கதறிட்டு இருக்காரு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஏ2டி நந்தா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல இந்த பாகிஸ்தான் இந்தியாவோட இந்த கான்ஃபிளிக்ட்டை பத்தி ஒரு வீடியோவில் போட்டிருக்காங்க. அதை பத்தி கண்டென்ட் ரெடி பண்ணா நான் அந்த வீடியோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு டாக்ஸிக்கான வீடியோஸ் மேட்டர் எல்லாத்தையும் அந்த வீடியோவில் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா, இந்தியாவே 2-3 துண்டா போட்ட முகமது அலி ஜின்னா ரொம்ப செக்யூலரான ஆளு, ரொம்ப நல்ல மனிதர், அவருடைய விஷன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கான். சரி, ஓகே, ஏ2டி நந்தா அப்படி என்னதான் முகமது அலி ஜின்னாவை பத்தி பேசிட்டாருன்னு பார்த்தா, முகமது அலி ஜின்னா நல்லவர் வல்லவர்லாம் சொல்லல. அவர் சொன்ன சில கருத்துக்களை பேசியிருப்பாரு. ஸோ ஏ2டி வீடியோ பார்த்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான் உருவான கதைன்னு பாகிஸ்தானோட ஹிஸ்டரியை ஷார்ட்டா சொல்லுவாரு. ஸோ அப்போ முகமது அலி ஜின்னாவை சொன்னதா சில கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, பாகிஸ்தான் பிரிஞ்சு போனாலும் இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அங்க இருக்கணும்லாம் இல்ல, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு முகமது அலி ஜின்னா சொன்னதா சில கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் பாகிஸ்தானோட சிட்டிசனா இருந்தா அவங்களும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நடத்தப்படுவாங்கன்னு முகமது அலி ஜின்னா சொல்றதா ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்குதான் இவர் உடனடியாக எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காருன்னா, பாகிஸ்தானோட ட்விட்டர் பேஜ்ல இருந்து இந்த டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு. உடனடியாக இந்த வீடியோ கம்ப்ளைண்ட் பண்ணி பிளாக் பண்ணணும்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு. சோர்ஸ் எடுத்து காட்டுறாரு, முகமது அலி ஜின்னா எந்த அளவுக்கு செக்யூலர் பர்சன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ஸ் எடுத்து காட்டுறாரு. அந்த சோர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் வெளியிட்ட அவங்களுடைய ட்விட்டர் போஸ்ட்ல இருந்து எடுத்து அந்த சோர்ஸை காட்டியிருக்காரு. அதுவும் திட்டம் போட்டு, இதுவும் கூட சரி தெரியாம யூடியூப்ல பேஸ்புக்ல ஏதாவது கிடைச்சிருக்கவருக்கு எடுத்து போட்டாரு நினைச்சா, அதுக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு தெளிவா எழுதிருக்கு. திட்டம் போட்டு அதை மட்டும் கிராப் பண்ணிட்டு அந்த சோர்ஸ் எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த விஷயத்தை ஒரு கன்வே, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விஷயத்தை ஒரு கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ நான் உங்ககிட்ட எதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வரேன் அப்படின்னா, ட்விட்டர்ல நிறைய இன்டெலிஜென்டான ஆளுங்க, என்ன சொல்றது, நல்ல ஒரு மாதிரி வைப்ரண்டான ஆளுங்க நீங்க எல்லாரும் இருக்கீங்க. உடனடியா இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு உடனடியா எல்லாரும் டேக் பண்ணுங்க. நானே எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலமா இந்த விஷயத்தை அவங்களுக்கு கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எப்படியா இந்த விஷயத்தை கன்வே பண்ணி. எனக்கு தெரிஞ்சு இவரு முகமது அலி ஜின்னாவை பத்தி பேசுறதுக்கெல்லாம் கதிரி இருக்க மாட்டாரு. அந்த வீடியோ லாஸ்ட்ல சில மதவெறி பிடிச்ச சங்கிகளை செருப்பால் அடிச்ச மாதிரி சில கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அதுக்குதான் இவர் கதறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ நந்தா ப்ரோ, நீங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு உண்மையே கொஞ்சம் கட்ஸ் வேணும். அதே சமயம் எக்கனாமிக்கலா கம்பேர் பண்ணா தமிழ்நாடு கிட்ட பாகிஸ்தான் ஒரு நாடே இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. சோ எந்த அளவுக்கு பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் வீக்கா இருக்குன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, இது தப்பு இல்லைன்னு சிலர் கேட்கலாம், கரெக்ட் தான். பட் அங்க இருக்க சூழ்நிலையை தான் அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இந்தியாவில சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் ஆர்மியா இருக்கு, பட் பாகிஸ்தான்ல ஆர்மி கீழே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஆர்மி ஏதாவது பண்ணணும்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்க தேவையில்ல, அவங்க தன்னிச்சையா முடிவு எடுக்கலாம். சோ இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மியை ஆக்டிவா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பீப்புள் கிட்ட ஆர்மி தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கும். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் மேல சிலர் பரிதாபப்பட்டு பேசினா அவங்களையும் சிலர் ட்ரோல் பண்றாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு தோணுது, ஜாதி மதம் இனம் மொழின்னு இல்லாம நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் எதிரானவர்கள் தான். அதே சமயம் இந்தியா கொடுக்குற பதிலடிக்கும் ஆதரவானவர்கள் தான். பட் யாரோ பண்ண தப்புக்காக அங்க பாதிக்கப்படுறது எதையும் பார்க்க முடியாத, புரிஞ்சிக்க முடியாத அப்பாவி மக்களும் குழந்தைகளும் தான். சோ இதுதான் சிலர் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. ஸோ ஏ2டி வீடியோவை அரையும் குறையுமா பார்த்துட்டு வந்து இங்க வந்து கதறிட்டு இருக்காம ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தோழர் அஃப்ரின் அவங்களோட வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. போர் சூழலில் துப்பாக்கி முனையில் தத்தளிப்பது தேசிய பாதுகாப்பு அல்ல, எதையும் உணர இயலாத நிலைக்கு தள்ளப்பட்ட சமாதானத்தை தேடி எஞ்சியிருக்கும் சதைப்பினங்கள் தான். நடந்த பயங்கரவாத தாக்குதல்ல சிலர் எப்படியெல்லாம் மதத்தை வச்சு அரசியல் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். அங்க இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம்கள் மேல நடத்தின தாக்குதல் எல்லாமே எந்த மதமும் அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்த சொல்லல. எந்த ஒரு கடவுளும் மற்ற மதங்களை அழிச்சிட்டு தான் மதத்தை வாழவின்னு சொல்லல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமின்று பகை கொள்வதேனோ, மதம் என்னும் மதமோ எட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும்.